ரயில் நிலையங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் செந்தில் ஆறுமுகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதில் சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து ரயில் நிலையங்களில் போதுமான கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லை என்றும் 20% தான் செய்து தரப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதனால் லட்சக்கணக்கான ரயில் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரயில்வே சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 84 ரயில் நிலையங்களில் உரிய வசதிகளை ஏற்படுத்த டெண்டர் விடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ரயில் நிலையங்களில் உரிய குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி அது தொடர்பான அறிக்கையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ரயில்வே நிர்வாகம் நாங்கள் ஜனவரி மாதமே 74 ரயில் நிலையங்களுக்கு டெண்டர் விட்டுவிட்டோம் என்று கூறினார்கள். அதனை கேட்ட தலைமை நீதிபதி இத்தனை ரயில் நிலையங்களில் கழிப்பறை இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் எல்லா ரயில் நிலையங்களிலும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டதா என்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுள்ளார்கள்.